பொதுமக்கள் கவனத்திற்கு. கிராமங்களில் திருடர்கள் நடமாட்டம். இந்த திருட்டில் 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இவர்கள் பிளாஸ்டிக் பொருள் பற்ற வைப்பவர்கள் போலவும் பாத்திரம் பெயர் வெட்டுபவர்கள் போலவும் வருவார்கள். இவர்களை உயிருடன் பிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 5000 சன்மா. பேர் வெட்டுறது, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது. அண்டா குண்டா எவர் சில்வர் பாத்திரம், கரண்டி கிண்ணி டம்ளர் எல்லா பாத்திரங்களுக்கும் பேர் வெட்டுறது. அண்ணா அந்த உட்கார்ந்திருக்க பார்ட்டி அவங்க நம்மளே பாக்குறாங்க. அவங்களுக்கு போய் முத வெட்டிடுவோமா? ஏப்பா இங்க வாங்க 2 பேரும். வர்றா அண்ணா அண்ணே வாங்க. பேர் வெட்டுறது. எழுத்துக்கு எத்தனை பைசா வாங்குற? இன்சியலுக்கு 10 பைசாங்கண்ணா. முழு பேருன்னா 50 பைசாங்கண்ணா. ரொம்ப அதிகமா இருக்க. சரிங்கண்ணா, மொதல் போனி 40 பைசா வச்சுங்கண்ணா. ஏண்டி காமாட்சி, இவனுங்களை பார்த்தா பேப்பர்ல போட்டிருக்கிற அவனுங்க மாதிரியே இல்ல. என்னங்க நீங்க மட்டும் குசு குசுன்னு பேசுறீங்க? ஏண்டா அவரு பொண்டாட்டி அவரு குசு குசுன்னு பேசாம ஒன்னே பேச விடுவாரு? அட நமக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுல. பையன் வேலைக்கு நேரம் ஆச்சுக்கிறான். அடியே போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வா. மாட்டினா 5000 ரூபாய் கிடைக்கும். ஏங்க உங்க வீட்டுல நாய் இருக்கா? இருக்காது. ஏன்? அதான் இவர் இருக்காருல்ல. எது கேக்குற? இல்ல எங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஆமா, நான் இருந்தா இவன் கடிச்சு வச்சிருவான். அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இல்ல. சும்மா இருடா, முதல் கஸ்டமரை கெடுத்துறாதடா. அண்ணே நம்ம கஸ்டமரோட இன்வால்வ் ஆகணும்னே, அப்பதான் நம்ம தொழில் டெவலப்மெண்ட் ஆகும். வை 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 வை. ஏங்க அம்மாவுக்கு வெட்டிட்டு பாத்திரத்துக்கு வெட்டியா? அதாங்க பெரிய பாத்திரத்துக்கெல்லாம் என் பொண்டாட்டி பேரு காமாட்சின்னு வெட்டிரு. சின்ன பாத்திரத்துக்கெல்லாம் என் பேர் வெட்டிரு. அண்ணன் பேர் என்னங்க? என் பேரு அழகு நம்பி. அழகு தும்பின்னு வெட்டிட்டீங்களா? ஏயா ஏன் கொஞ்ச நாளைக்கு பேரை மாத்தி வச்சா நாட்டுக்கு என்ன கெடுதலாம்? சொன்னதை செய்யா. ஏன் மாமி என்ன உங்க கழுத்துல நடக்கிற அவளும் கவரிங்க இல்ல ஒரிஜினல் தங்கமா? என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. ஏங்க வீட்டு பின்னாடி கதவு இருக்கா? இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஏயா கேக்குற? இல்ல ஒரு சேஃப்டிக்கு தான். அடியே சந்தேகமே இல்ல. ஆமாங்க இவனுங்க திருடனுங்களே தான். நீ பின்வாசல் பக்கமா போய் ஆட்களை ரெடி பண்ணு. சரிங்க. இவனுங்களை பிடிச்சு கொடுத்தா நமக்கு 5000 ரூபாய். போ 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 போ. ஏங்க யூரின் போணும், கொல்ல பக்கம் இடம் இருக்கா? இருக்குதா? போங்க 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 போங்க. ஊரே திரண்டு வருது. கஞ்சி கஞ்சி ஆக்கிடுவாங்க. பேர் வெட்டுறது, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது. அண்டா குண்டா சோம்பு பக்கெட்டு கரண்டி கிண்ணா எல்லாத்துக்கும் பேர் வெட்டுறது. பேர் வெட்டுறது. இந்தப்பா பேர் வெட்டுறவரே இங்க வா. என் பொண்ணுக்கு கல்யாணம். ஐயோ, என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். அது இல்லையா, என் பொண்ணுக்கு கல்யாணம். சீசந்தி பாத்திரம் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பேர் வெட்டணும். வெட்டிட்டா போகுது. ஆமா கூலி எவ்வளவு? இன்சியலுக்கு 10 பைசாமா. முழு பேர் வெட்டுறதுன்னா 50 பைசாங்க. என்னது? நீவே பாத்திரம் எடுத்துட்டு வா. இனிஷியலுக்கு நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க. முழு பேருக்கு 50 காசு ரொம்ப ஜாஸ்திங்க. என்னங்க 50 காசு உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியுதா? ஆமாங்க. சரி நீங்க ஒரு தொகை சொல்லுங்க. ஒரு 8 போட்டுங்களா? என்னது 8 இல்லங்க ரொம்ப குறைச்சிட்டீங்க. ஏதோ இல்லாதப்பட்டவன் நீங்க. சரி வெட்டிடுறேங்க. வாமா. இதெல்லாம் சீர் கொடுக்குற பாத்திரம். ஆமாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது. யார் பேருங்க வெட்டுறது? எங்க பொண்ணு பேரு தானுங்க. ஆஹா, பாப்பா பேருங்க? பீனா, சோனா, கோமதி என்கின்ற, மகேஸ்வரி என்கின்ற, மனோரஞ்சித, பூங்கொடி, பொற்கொடி, பார்வதி, பரமேஸ்வரி. நிறுத்துறா. உனக்கு எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு தானுங்க. ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் வச்சிருக்க? செல்லம்மா வச்சதுங்க. இது ஒரு பேரா? ஆமா. கல்யாண பத்திரிகையில இந்த பேரத்தை அடிச்சிருக்கிறியா? ஆமா. அப்போ ஒரு பையன் கல்யாணத்துக்கு வர மாட்டான். ஏன்? பேரை படிக்கிறதுக்குள்ள முகூர்த்த வேலை முடிச்சு போயிரும். இல்லன்னா மூச்சு முட்டி செத்து போயிருவானுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்ன சொல்ற நீ? முழு பேர் வெட்டுறதுனா 3 ரூபாய் கொடு. இதுக்கு ஒரு பேருக்கா? கட்டுப்படி ஆகாது. எடுத்து உள்ள வைடி. பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது. சார் பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது. மேடம் பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் ஆல் பாஷையில பேர் வெட்டுறது. டேய், நீ எப்ப இந்த தொழிலுக்கு வந்த? ஜஸ்ட் 1 வீக், அதாவது 2 நாள். டேய், இந்த தொழிலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஆமா, பெரிய இந்த தொழில். கண்ணு பார்த்தா கை செய்யாதா? பாக்குறதுக்கு கண் இல்லாம செய்யறதுக்கு கை இல்லாம பண்ணி போடுவோம். ஓடி போயிரு. கத்தி தீட்டாதீங்க, புத்தி தீட்டுங்க.
வேணா நம்ம தொழில மோதி பாத்திரலாம். 30,000 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி, இதுல 2 பேரும் மோதி பாக்குறதுக்கு. மொத்த முதலீடே ஒரு சுத்திலும் வெட்டிரும்பு. இது என்னடா மோதி பாக்குறது? அட ஏயா சும்மா கத்துற? அந்த தம்பியை பார்த்தா நல்ல தொழில் செய்யற தம்பி மாதிரி தெரியுது. அது போட்டுக்கிற சட்டை என்ன, பூட்ஸ் என்ன, கொழாய் என்ன, பெல்ட் என்ன, கையில பை என்ன? முக்கியமானது விட்டீங்களே. அது கடைசியில தொங்குறதுக்குடா. ஏங்க இந்த தம்பிகிட்டே பேர் வெட்டிக்கலாங்க. வெட்டிடுவோம். ஏன்பா நீ எவ்வளவு கேக்குற? இவர் எவ்வளவு கேட்டாரு? ஒரு பேர் வெட்டதுக்கு 3 ரூபாய் கேக்குறாரு. எனக்கு 1.5 ரூபா கொடுத்தா போதும். அட சீப்பா இருக்குதே. வையி உட்கார்ந்து வெட்டுங்க. இவங்கிட்டே வெட்டிங்க. இவனு என் சிஷ்யன் தான். 2 பேர்ல யாருகிட்ட வெட்டிட்டா என்னங்க? ஆறா ஒண்ணுங்க. முதன்னு பேர் வெட்டுறது. காலி குடத்தை கொடுத்துறாதீங்க. நேர கூட தண்ணி கூட கொடுங்க. அப்பதான் பேர் விளங்கும். அண்ணே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசுல தெரியாம போச்சுன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் என்னடா ஒண்ணு ஆசீர்வாதம் பண்றது? நீ பேரை வெட்டி முடி. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதுல வெட்டுங்க. அப்ப வெட்டட்டுமா? வெட்டு. டேய் என்னது? உங்களை வேண்டிக்கிறேன். வேண்டிக்க. ஐயோ என்ன தண்ணி வருது? ஐயோ பாத்துக்க. என்னடா அது? பாம்பு கடி, தேள் கடி, பூரான் கடி மற்றும் பல கடிகளுக்கு அணுகவும். மேலும் ஆடு மாடுகளுக்கு ஆண்மை குறைவா உடனே அணுகவும். இப்படிக்கு வைத்திய சித்தர், வைத்திய சிகாமணி, வைத்திய மாமணி, வைத்திய ஜடாமுனி, நாட்டு வைத்தியர் நல்ல தம்பி. இந்த ஊர்ல நமக்கு தெரியாம இப்படி ஒரு தேவை இருக்கா? பாத்துருவோம். என்ன ஏதோ நுழைஞ்ச மாதிரி தெரியுது. டேய் வாங்கண்ணே. என்னடா இங்க? ஏன் விடுதான்? அப்ப வைத்தியரே நான் தான். நீயா? ஆமா, உங்களோட சேர்ந்து முன்னேறலாம்னு பார்த்தா அங்க அடி உதே. சரி அதை விடுறா. நீ எப்படி வைத்தியரான? இது என்ன பெரிய வித்தையா? ஒரு வைத்தியர் 4 நாள் போய் சேர்ந்தேன், கத்துட்டு ஓடியாந்தேன். 4 நாள்லயா? ஆச்சரியமா இருக்க. அப்போ இப்ப நீ வைத்தியர்? எஸ், ஐ அம் ஏ டாக்டர். இது மியா மியா டாக்டர். ஐ அம் ஏ டாக்டர். ஓ மியா மியா டாக்டரியா? டாக்டர், எஸ். என் மாட்டுக்கு 10வது ஊசி போடணும்ல, எப்ப போடுறீங்க? டேய் என்கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்குறீல்ல, எப்ப தர போற? அண்ணா, என் மாடு நாளைக்கு கண்ணு போடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பெரிய மாட்டை வித்து உங்க கடன் அடைச்சிடுறேன். டேய் எனக்கு தெரியாம உங்ககிட்ட எதுல மாடு? வெளியே கட்டிருக்கண்ணே, வாங்க பாக்கலாம். வா. டேய் வாடா. இதானே என் மாடு. எது? இதான். ஏண்டா இந்த மாடு ஊசி போட்டா கண்ணு போடுமா? ஆமாண்ணே, இந்த மாடு வாங்கி 5-6 வருஷமாச்சு, சினையாவே இல்ல. அப்பதான் இந்த டாக்டர் கண்ணு திறந்து பார்த்தாரு. 10 ஊசியில உன் மாடை சினையாக்கிறேன், ஊசிக்கு 100 ரூபாய் கொடுன்னாரு. நேத்து வரைக்கும் 9 ஆச்சு, இன்னைக்கு 10வது ஊசி போட வந்திருக்கேன். நாளைக்கே என் மாடு சினையாயிடுங்க. இவன் ஊசி போட்டா இந்த மாடு கண்ணு போடுமாடா? என்னென்ன கேனத்தனமா பேசுறீங்க? விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுல்ல. யாரா கேனைய? நீ கேனைனா நான் கேனைனாடா? ஊசி போட்டா காளை மாடு கண்ணு போடுமாடா? ஏய், காளை மாடு கண்ணு போடுமாடா? குனிஞ்சு பார்க்கலங்க இது வரைக்கும். நான் குனிஞ்சு பார்க்காம நீ என்ன ஊசி கொம்பலியாடா போட்ட? இல்ல, முதுகுல போட்டேன். முதுகுல போட்டேன், மூக்குல போட்டேன். உள்ள என்னமோ பிரமாதமா பேசுன. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்காவது எச்சி தொட்டில போய் படுத்துங்கடா. எடா அந்த 900. யோ நீங்களும் அப்படித்தாயா? நியாயமா வாங்கின கடனை கொடுக்க மாட்டீங்க. இப்படி சீட்டிங் பண்ற ராஸ்கல்களுக்கு பொண்டாட்டி தாலியை வித்து கொடுப்பீங்க. மாட்டை பிடிச்சு போயா. டேய், இனிமே உன் வைத்தியத்தால மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணானாலும் மன்னிச்சிருவேன். ஆனா மிருகங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நல்ல தம்பி. அப்புறம் நான் கெட்ட தம்பியா மாறிடுவேன். என்ன தம்பி? வட்டுமா தம்பி? உன்னை கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொன்னா நீ என்ன ஊரை சுத்திட்டு? குழம்பு வைக்கலான்னு தான் நினைச்சேன்டா. ஆனா நம்ம வீட்டு கோழிக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சு. என்னது? கோழிக்கு ரத்த கொதிப்பா? என்ன பண்ணுச்சு? அதான் துள்ளி துள்ளி குதிக்குதே. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன், அவர் பெட்ல சேர்க்க சொன்னாரு, சேர்த்துட்டேன். கோழிய பெட்ல சேர்க்க சொன்னாரா? அது எந்த டாக்டர்? அதான் நம்ம நல்ல தம்பி. ஐயோ, அவனா பெட்ல சேர்க்க சொன்னா? நீ வாமா. எங்கடா என் கோழி? கோழி என்ன? நம்ம கோழி என்ன? நம்ம கோழியா? என் கோழி எங்க? உங்க கோழி தானே. அம்மா, அந்த கோழி என்னாச்சு? கொதிக்குதா? கொதிக்குதா? அம்மா, கோழி இவன் என்ன சொல்லி வாங்கினா? பெட்ல சேர்க்கிறேன்னாரு. எதுக்குடா பெட்ல சேர்க்கணும்? ஐயோ, ரத்த கொதிப்புடா. டேய், ரத்த கொதிப்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது. பிளட் பிரஷர். கோழிக்கு எங்காவது பிளட் பிரஷர் வந்திருக்கா? கேள்விப்பட்டிருக்கா? சமீபத்துல வந்தா கேள்விப்பட்டனே. எங்க வீட்டுல நாய் இருக்கு, அதுக்கு பிளட் பிரஷர். அதை அடிக்க வேண்டியதான் நீ. இப்ப நீ கோழி என்ன பண்ண? அண்ணே,
உங்க கோழியோட சோக கதையை கேளுங்கண்ணே. சொல்லு. உங்க கோழி கழுத்துல ஒரு சின்ன கட்டி இருந்துச்சு. அதை ஆபரேஷன் பண்ணலாம்னு கத்தி எடுத்து அப்படி நைஸா வச்ச, கொஞ்சம் ஆழமா போச்சு. ஆழமா போச்சா இல்ல நீ போக வச்சியா? தலை போச்சுண்ணே. அறுத்துட்டியா? ஆ. அறுத்த கோழி என்ன பண்ண? செத்து போச்சுண்ணே. ஆ. மண்ணுல போச்சா வீணா போயிரு பாருங்க. ஆ. அதனால மனுஷன் வகுத்துக்குள்ள போச்சிடலாம்னு குழம்பு வச்சு சொல்லிட்டேன். ஆ. ஒரு வாய் சாப்பிட்டு போறீங்களா? ஒரு வாய் இல்ல, ஆ. அத 2 வாய் இப்ப சாப்பிட போகுது. அப்படியா? ஆ. அம்மா, அம்மா, எங்கம்மா கூப்பிடுறேன்? எங்கம்மா நான் கூப்பிட்டேன்டா. கூப்பிடுங்க. கூப்பிடுறா. சீக்கிரம் அந்த குழம்பு எடுத்துவாமா. சரியான டுபாக்கூர் குடும்பமா இருக்குடா. வரட்டும் அவன் இன்னைக்கு. ஏய், குழம்பு வாங்கடா. அம்மா, கோழி அறுத்தது இவன், குழம்பு வச்சது அந்த கிழவி. அவளை 2 போடுமா. திருட்டு வேலை பார்த்து போடி. வா. நல்லா இருக்குல்ல? நாங்க இப்ப சாப்பிட போறோம். மசாலா சில மிச்சமாகி போச்சுல. மா, வாங்கிக்கமா. குறா. என்னடா குடுக்க மனசு வரலண்ணே. அடுத்தவன் கோழி இல்ல, குடுக்கறதுக்கு மனசு வராது. வாங்கிட்டு போமா. ஐயோ, பேசிடுறா இவன். நல்ல தம்பிடா இவன். மறுபடியும் இந்த தரடா நீ எல்லாம் பைத்தியம் பாப்ப. வாடுவா.